ஒரு கனவு, ஒரே ஒரு கனவானது இருந்திருக்கும். அது உங்களுடைய மனதுக்கு மிக அருகில் இருந்திருக்கும். இந்த ஒன்னே ஒன்று மட்டும் நடந்தா போதும், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவோ வளர்ச்சியை நோக்கி ஓடும். நான் இது மட்டும் நடந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவேன் என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தாங்க நீங்க இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் நடக்காமல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி தள்ளி போய்க்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது ஏன் இப்படி நடக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளானது இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக போவது போல தங்க ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று யாருக்கும் எதுவுமே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியவே தெரியாதுங்க. போக போகத்தாங்க எல்லாமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். சில உண்மைகளையும் உங்களுக்கு போக போக சில விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இதனால உங்களுடைய கனவுகள் உடைந்த சில விஷயங்களாக கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைய ஆரம்பித்திருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆரம்பத்தில் தெரியாம தாங்க நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா போக போக அது சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்த அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை அப்படியே உடைந்தும் போயிருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக போக இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். ஒரு விஷயங்களை நீங்கள் தொடங்கினால் கூட இது நன்றாக நடக்குமா, நன்றாக நடக்காதா என்று பல கேள்விகள், பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில செட்டில் ஆகாது போலவே இருந்து அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே நம்பியது தவறு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே நார்மலாகவே ரொம்பவும் நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால நீங்கள் எல்லாரையுமே ஒன்னாலத்தான் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார் மீதும் நீங்க சந்தேகம் அடைய மாட்டீங்க. எல்லாரும் நம்ம கூட பேசுறாங்க, எல்லாருமே நல்லவங்களாகத்தான் இருப்பார்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உண்மை உங்களுடைய வாழ்க்கையில வேற ஒன்றாக இருக்கும். நீங்க அதிகமாக நம்பிக்கை வைப்பதால தான் அதிகமான சில விஷயங்கள்ல நீங்கள் தோல்வியையும் கண்டு கொண்டு இருப்பீங்க. அதிகமான நம்பிக்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சில தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் இது எல்லாமே உங்களுக்கு சில உண்மைகளை வித்தியாசமாக காட்டும். இது போக போக உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நம்பிக்கை தான் அதிகமான அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக மாறுகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் உங்களை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாகவும் தெளிவாகவும் இனிமே முடிவெடுக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை தாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றிருக்கும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு உண்மையாக இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில சில கடுமையான சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாம் மாயை என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த மாயையால் உங்களுடைய மனதும் இந்த ஒரு நேரத்தில் சுக்குநூறாக உடைந்திருக்கும். இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகள் ஆனது இருக்கும். ஆனால் வெளியில் நீங்க தெளிவான கிடைத்தது போல நீங்கள் காட்டிக்கொள்வீங்க. இருந்தாலும் எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் வெளியில் எதுவுமே தெரியாமல் மனதிற்குள் மட்டுமே நீங்கள் எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு தாங்க இருப்பீங்க. நீங்க மீண்டும் மீண்டும் காதல் பண்ணுவதற்கு உங்களுக்கு பயமானது இருக்கும். அதே போல திருமணமானது உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலிருந்து டைவர்ஸ் ஆகி நீங்க வந்துவிட்டாலும் மீண்டும் திருமணமானது பண்ணுவதா வேண்டாமா என்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் எப்பொழுதும் அலைந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் காதல் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை மனதில் காயங்கள் ஏற்பட்டு விட்டதால் மீண்டும் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகவா, மீண்டும் போனால் திருப்பி அதே மாதிரி ஆகிவிடுமோ என்கிற மாதிரியான சில கவலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய ஃபீலிங்ஸை எவ்வளவுதான் டெவலப் ஆகும்படி நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புகளுமே உங்களுக்கு பின்னோக்கி மட்டுமே தாங்க இருக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும். அதனால அது உங்களுடைய வீக்னஸ் கிடையாது. உங்களை நீங்களே பாதுகாப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் நேரமும் காலமும் வரும் பொழுது மீண்டும் உங்களுக்கு திருமணம் என்பது நிச்சயமாக அமையும். அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பதை நிச்சயமா உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை நிச்சயமா உங்களை உருவாக்கவும் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நம்ம கூறுவது சரியாக இருக்கா என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. கூறுவது சரியாக இருந்தால் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும்.
இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி என்பது உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு தேதியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை எல்லார் மீதும் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீங்க. ஆனால் அது அனைத்துமே உங்களுக்கு தவறுதலாக பயன்படுத்ததாங்க செய்தது. இது வரைக்கும் நீங்கள் நம்பியது போதும். இனிமே நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த விதமான தெளிவானது உங்களுக்குன்னு கிடைக்கும். இந்த ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நிறைய வழிகள் ஆனது உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். அந்த வழிகள் அனைத்திலும் இருந்து நீங்க இந்த ஒரு நேரத்துல வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையின என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. விழிப்புணர்வான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். சில பானங்கள் தாங்க உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய அளவுல உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களை இது பாதுகாக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையின என்ன, வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களை இனிமேல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதை முழுமைக்கும் நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு திரும்பவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த எல்லா விதமான டென்ஷனுமே உங்களுக்கு பொறுமையாக மெதுவாக உங்களிடமிருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் இருந்த பேச்சு திறமைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு தேடியும் கொடுக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் மாற்றி கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்வீங்க. அதனாலேயே நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தால் உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையுமே நீங்கள் சந்தோஷமாக பார்த்து கொள்வீங்க. இது உங்களுக்கு மனதிற்குள்ள இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமான சில விஷயங்களை வெளியில் ஏற்றிவிடும். இதனால உங்களுடைய மனதும் இந்த ஒரு நேரத்தில் தைரியமாக மாறியும் விடுங்க. ஒரு நல்ல செய்தி உங்களுடைய மனதை இந்த ஒரு நேரத்தில் மகிழ்வித்து காட்டும். நீங்க இந்த ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய பாசிட்டிவான சில விஷயங்கள் அனைத்தும் அது உங்களுடைய வாழ்க்கையில சில எஃபோர்ட்களை நீங்க போட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் நல்ல ஒரு முடிவை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எதற்கும் பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சின்ன சின்ன வெற்றியில் இருந்து தாங்க ஆரம்பிக்கும். சின்ன வெற்றி தாங்க போக போக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் இவ்வளவுதான் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் ஆரம்பத்தில் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த ஒரு நேரத்திற்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவன் எவ்வளவோ முன்னேறி விட்டாம்பா, இன்னும் இவன் இப்படியே போய்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும் என்கிற மாதிரியான அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். ஆனா இது உங்களுடைய மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பட்ட அவமானங்கள், பட்ட அசிங்கங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரே ஒரு டிசிஷன், ஒரே ஒரு முடிவு தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் சிறியதோ போல இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நிறைய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இருக்கக்கூடியதாக மாறவும் செய்யுங்க. புதிய புதிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். அந்த ஒரு முடிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் கவனமாக இதனை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா மாறிவிடுங்க. இதில் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள், ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைத்தும் அது உங்களுடைய வாழ்க்கையில சில எஃபோர்ட்களை நீங்க போட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் நல்ல ஒரு முடிவை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எதற்கும் பயப்பட வேண்டாம். நல்ல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சின்ன சின்ன வெற்றியில் இருந்து தாங்க ஆரம்பிக்கும். சின்ன வெற்றி தாங்க போக போக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் இவ்வளவுதான் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் ஆரம்பத்தில் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த ஒரு நேரத்திற்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவன் எவ்வளவோ முன்னேறி விட்டாம்பா, இன்னும் இவன் இப்படியே போய்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும் என்கிற மாதிரியான அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். ஆனா இது உங்களுடைய மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பட்ட அவமானங்கள், பட்ட அசிங்கங்கள் அனைத்திற்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும்.
நீங்கள் இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரே ஒரு டிசிஷன், ஒரே ஒரு முடிவு தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் சிறியதோ போல இருந்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நிறைய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இருக்கக்கூடியதாக மாறவும் செய்யுங்க. புதிய புதிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். அந்த ஒரு முடிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்கள் கவனமாக இதனை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடுங்க. இதில் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள், ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். எனவே மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்